ஹாய் ஹலோ வெல்கம் கைஸ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மாங்கோட் சேனல். நான் உங்கள் மாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அனிமே கால் ஆஃப் நைட் அப்படின்ற ஒரு அனிமே தான். இந்த அனிமோட கதையே ஒரு இன்ட்ரோவர்ட் பாய் ராத்திரியில் தூங்க முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். அவன் ஏன் எப்படி ஆனால் அவனுக்கு என்ன நடந்துச்சு, அவன் எப்படி அதை ஓவர் கம் பண்ணா, அவனோட ஆக்சிட்டி டிப்ரெஷன் எல்லாமே எப்படி போச்சு அப்படின்றது தான் இந்த அனிமே. இந்த அனிமே முக்கால்வாசி நைட் நேரத்தில் நடக்கும். ஆனால் அந்த நைட்டில் அந்த சிட்டியை ரொம்பவே சூப்பராக காமிச்சிருப்பாங்க. நீங்களே ஒரு பக்கா இன்ட்ரோவர்ட்னா இந்த கதை கூட உங்களால் கண்டிப்பாக மெர்ஜ் ஆக முடியும். சரி வாங்க எபிசோட்குள்ளே போகலாம். கதையோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோ யாருக்கும் தெரியாமல் அவன் வீட்டை விட்டு நைட் டைமில் வெளில வரான். ஏன்னா அவனுக்கு நைட் நேரத்தில் தூக்கம் வர மாட்டேங்குது. ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் அவன் வீட்டை விட்டு வெளில வரதுனால அவனுக்கு இந்த நைட் டைம் ரொம்பவே புதுசாக இருக்கு. கொஞ்சம் கம்ஃபர்டபுளாகவும் ஹாப்பியாகவும் ஃபீல் பண்ணுறான் நம்ம ஹீரோ. நைட் டைமில் எங்கே போகிறதுன்னு தெரியாத நம்ம ஹீரோ நேராக ஒரு பார்க்குக்கு போய் அங்கே இருக்க ஊஞ்சல் ஆடுறான். இந்த ஊஞ்சல் ஆடும் போது அவனுக்கு இந்த நைட்டு கொஞ்சம் வீடாக தெரிஞ்சாலும் கொஞ்சம் கொஞ்சமாக அவன் சோகத்தெல்லாம் மறந்து லைட்டாக ஒரு உதட்ட வரும் ஒரு சிரிப்பு அவன் முகத்தில் தெரியுது. அந்த சிரிப்பு அவன் முகத்தில் ரொம்ப நேரம் நீடிக்கல. திடீர்னு அவனுக்கு அவன் ஸ்கூலில் நடந்ததெல்லாம் ஞாபகம் வருது. ஹை ஸ்கூல் படிக்கும் போது நம்ம ஹீரோக்கு ஒரு பொண்ணு ப்ரொபோஸ் பண்ணியிருக்கான். ஆனால் பாவம் நம்ம ஹீரோக்கு அப்போ லவ்னா என்னன்னே தெரியாது. நம்ம ஹீரோவும் அந்த பொண்ணுகிட்ட டேரெக்டாக போய் எனக்கு இந்த டேட்டிங்லாம் ஒத்து வராது அப்படின்னு சொல்லிடுவாரு. அந்த பொண்ணும் அதுக்கு அழுதுகிட்டே ஓடிடுவா. அதுக்கு அடுத்த நாள் அந்த பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் நம்ம ஹீரோட்ட வந்து ஏன் நீ அவள்கிட்ட அப்படி நடந்துக்கிட்ட, அவள் ரொம்ப அழுதுட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. ஆனால் பாவம் நம்ம ஹீரோக்கு லவ் டேட் அப்படின்னா என்னன்னு தெரியாது. இது வரைக்கும் அவனுக்கு அந்த மாதிரி மனசில் ஃபீலிங் வந்ததே கிடையாது. இதை பற்றியே ஃபுல்லாக யோசிச்சதுனால ஊஞ்சல ஒழுங்காக பிடிக்காம கீழே விழுந்துடுறான் நம்ம ஹீரோ. இதுலேருந்தே தெரியுது நம்ம ஹீரோ மனசில் அந்த சம்பவம் ஒரு சின்ன கில்ட்டை ஏற்படுத்தியிருக்கு. சரி என்ன பண்ணால் ஒழுங்காக ராத்திரியில் தூக்கம் வரும்னு சொல்லிட்டு நெட்டில் தேடி பார்க்குறான் நம்ம ஹீரோ. அந்த நேரத்தில் இவன் ஃபோன் ரிங் ஆகுது. ஏன் நைட் நேரத்தில் வீட்டை விட்டு வெளில வந்ததை வீட்டில் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு நினச்சி இவனும் ரொம்ப பதறி போயிடுறான். அப்புறமேட்டு தான் தெரியுது அது வெறும் கூப்பன் கோட் மெசேஜ்னு. அதுக்கப்புறமேட்டு தான் நம்ம ஹீரோக்கு மூச்சு வருது. அப்படியே அவன் ஃபோனை எடுத்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு அவனுக்கு வந்த மெசேஜ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கான். அவனோட ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில் சரக்கடிக்கிறத பற்றி பேசிட்டு இருக்காங்க. இவனுங்க என்ன இந்த வயசுல இதெல்லாம் பண்ணுறானுங்க, நான் இது வரைக்கும் அது எப்படி இருக்குன்னு கூட எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கான். அவன் சொல்லிட்டு போகிற வழியிலேயே கண்ணை பறிக்கிற மாதிரி ஒரு வெண்டிங் மிஷின் இருக்கு. அதுக்குள்ள சரக்கும் இருக்கு. ஹீரோக்கும் அடி மனசில் லைட்டாக ஒரு டெம்டேஷன் இருக்கு. வயசு பசங்களாம் பண்ணுறாங்க, நம்ம பண்ணால் மட்டும் என்ன தப்பா அப்படின்னு நினச்சோம். அவங்க பண்ணுறான்றதுக்காக நம்ம பண்ண முடியுமான்ற ஒரு குழப்பமும் மனசில் இருக்கு. இந்த குழப்பத்திலேயே ஒரு பாட்டிலை வாங்கிடுறான். கரெக்டாக ஹீரோ வாங்கினோடனே நல்ல ஆப்ஷன் தான் சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துலேருந்து ஒரு குரல் கேட்குது. விதியோட நம்ம ஹீரோவும் திரும்பி பார்த்தா 20 வயசு ஆளு மாதிரியே தெரியல, நீ எதுக்கு சரக்கு வாங்குறேன்ட்டு அதே குரல் கேட்குது. கலவமா மாட்டிக்கிட்ட ஹீரோ நான் இதை சூஸ் பண்ணவே இல்லை, வெண்டிங் மிஷினில் தான் ஏதோ பிரச்சனை, ஏதோ கதை சொல்லி தப்பிக்க பார்க்குறான். அதுக்கு அந்த குட்டி போட்ட பொண்ணு சரி நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன், நீ என்ன பண்ணிட்டு இருக்க இந்த நேரத்தில் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறா. அதுக்கு ஹீரோவும் எனக்கு ராத்திரியில் தூக்கம் வராது, அதனால தான் நான் இங்கே வெளியில் வந்தேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அந்த பொண்ணு சரி வா நான் உனக்கு தூங்க ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோவை அவன் கூட கூட்டிகிட்டு போகிறான். நம்ம ஹீரோக்கு அந்த பொண்ணு கூட போகிறதுக்கு சுத்தமாக விருப்பமே கிடையாது. இருந்தாலும் நம்ம ஹீரோ இன்டர்வியூ இல்லையா, அந்த பொண்ணு கேட்டதுக்கு நோ சொல்ல முடியாமல் ஓகே சொல்லிடுறான். அந்த பொண்ணு பயங்கர எக்ஸ்ட்ரோவர்ட் போல, போகிற வழியெல்லாம் பேசிக்கிட்டே போகிறா. ஹீரோக்கு தூக்கத்தை பற்றி ஒரு மினி லெக்சரே எடுக்கிறா. உன்ன மாதிரி நைட்டில் தூங்காமல் இருக்கவங்களுக்கு ரெண்டே பிரச்சனை தான், ஒன்று நாளைக்கு என்ன ஆக போகுதுன்னு நினச்சி வருத்தப்படுறது, இன்னொன்று இவங்கள மாதிரி இன்னைக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாமல் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரை காட்டுறா. 3 பேருமே சம போதையில் இருக்காங்க. அந்த பொண்ணு அவங்க கிட்ட பல நாள் பழகினது போல பேச ஆரம்பிக்கிறா. எல்லாம் அந்த பொண்ணுக்கு ஜாலியாக ஹைஃபைலாம் கொடுக்குறாங்க. இதெல்லாம் பார்த்த ஹீரோ இவங்களுக்கு உனக்கு முன்னாடியே தெரியுமா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அந்த பொண்ணு இல்லை இப்போ உன் கூட வரும்போது தான் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோக்கு சரியான ஷாக்கு. எப்படி ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்கள்ட்ட இவ்வளோ கேஷுவலாக பேசுகிற அப்படின்னு சொல்லி கேட்க. அதுக்கு அந்த பொண்ணு இதுதான் ராத்திரியோட சுதந்திரம், இங்கே நம்ம என்ன வேணா பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறா. அந்த பொண்ணு சொல்கிறதையும் பண்ணுறதையும் பார்த்த ஹீரோ இந்த ராத்திரியோட ஃப்ரீடம் நானும் அனுபவிச்சு காட்டுறேன்னு சொல்லி நேராக அந்த 3 பேர்கிட்ட ஓடுறான். அங்கே போன ஹீரோ எனக்கு ஐஃபை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பான். அந்த ஆளும் ஐஃபை கொடுக்கலான்னு வரும்போது டக்குன்னு குடிச்சதெல்லாம் வாந்தி எடுத்துருவான். ஃப்ரீடத்தை அனுபவிக்கலான்னு வந்த ஹீரோக்கு பல்பு தான் மிச்சம். உடனே ஹீரோ கூட வந்த பொண்ணு எனக்கு ஐஃபை கொடு அப்படின்னுவா. ஹீரோவும் அவனுக்கு ஐஃபை கொடுப்பான். இப்போ எப்படி இருக்குன்னு அந்த பொண்ணு கேட்க இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்கிறான். உனக்கு உண்மையாலுமே இன்னும் தூக்கம் வரலன்னா என் வீடு வரைக்கும் போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்குறா. ஹீரோவும் அதுக்கு ஒத்துக்கிறான். வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த ஹீரோவை அவள் வீட்லேயே நைட் ஸ்டே பண்ண சொல்லி அந்த பொண்ணு கேட்குறா. ரன்னிங் ரேஸில் ஓடுவாங்க, எங்கள் அம்மா என்ன தேடுவாங்க அப்படின்னு ஹீரோவும் அந்த இடத்த விட்டு கிளம்ப பார்க்குறான். நான் உன்னை ஸ்டே பண்ண சொன்னது உன்னை தூங்குறதுக்கு ஹெல்ப் பண்ணலாம் தான், வேற எந்த காரணமும் இல்லைன்னு சொல்லி அந்த பொண்ணு ஹீரோவை கன்வின்ஸ் பண்ணுறா. ராமாயணம் காப்பியும் எனக்கு கற்பு தான் முக்கியம்னு ஹீரோவும் அந்த இடத்த விட்டு ஓடுறான். ஆனால் அந்த பொண்ணு ஹீரோவை விடுற மாதிரி தெரியல. எப்படியோ ஹீரோவை கன்வின்ஸ் பண்ணி நைட் அவன் கூட ஸ்டே பண்ண வச்சுக்கிறா. அந்த பொண்ணும் நம்ம ஹீரோக்கு தூங்குறதுக்கான டிப்ஸ் எல்லாத்தையும் கொடுக்குறா. நம்ம ஹீரோக்கு சாதாரணமாகவே தூக்கம் வராது. இப்போ இவ வேற பக்கத்தில் இருக்காளா, இவன் நம்மள ஏதாவது பண்ணிடுவாளோன்ற பயத்திலேயே ஹீரோக்கு சரியா தூக்கம் வராது. இதெல்லாம் சரிப்பட்டு வராது, இவன் நம்மள விட மாட்டா, தூங்குன மாதிரி நடிச்சாதான் இவள்கிட்ட தப்பிக்க முடியும்னு தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோ அவனை தூங்குன மாதிரி நடிக்க ஆரம்பிச்சிருவான். அந்த பொண்ணு இவன் உண்மையுமே தூங்கினானான்றதை செக் பண்ண இவன் பேரை கூட்டு பாப்பா. இது எல்லாத்தையும் காதல வாங்கிட்டே ஹீரோ நம்ம அமைதியா படுத்திருப்பான். அந்த பொண்ணு நம்ம ஹீரோ உண்மையுமே தூங்கிட்டான் அப்படின்னு நினைச்சிட்டு இவ்வளவு நேரம் நான் இதுக்காக தான் காத்திருந்தேன், இனிமேல் என்னால் காத்திருக்க முடியாது அப்படி வில்லத்தனமா டைலாக் பேசிட்டு ஹீரோ பக்கத்துல வரா. ஹீரோ பக்கத்துல வந்து அந்த பொண்ணு ஹீரோவோட கழுத்தை கடிச்சு அதுல இருந்து ரத்தத்தை குடிக்க ஆரம்பிக்கிறா. அந்த பொண்ணு ரத்தத்தை குடிச்சிட்டு இது வரைக்கும் இது மாதிரி ஸ்வீட்டான ரத்தத்தை நான் குடிச்சதே இல்லை அப்படின்னு
அப்படின்னு கத்திடுறா. ஹீரோவும் எழுந்து உட்காந்துடுறான். ஹீரோவும் எதுவுமே தெரியாத மாதிரி இது என்ன என் கழுத்துல ரத்தம்னு கேட்க, அந்த பொண்ணும் அவன் கழுத்துல ஒரு பெரிய சைஸ் மஸ்கிட்டோ உட்காந்துச்சு, அதை நான் அடிக்க வந்தேன், அதனால அது ரத்தம்லாம் அவன் மேல ஒட்டிக்கிச்சு அப்படின்னு கேவலமா புழுவுறா. ஹீரோ அதை கண்டுபிடிச்சிடறான். இங்கதான் கதையில ஒரு விஷயத்த சொல்றாங்க. இந்த பொண்ணு உண்மையாலுமே ஒரு வேம்பயர். இது தெரிஞ்ச உடனே ஹீரோவும் பயங்கரமா கத்துறான். இப்போ உன்னால நானும் வேம்பயர் ஆக போறேன் அப்படி இப்படின்னு அந்த பொண்ணு கிட்ட சொல்றான். அந்த பொண்ணும் பதிலுக்கு நீ எப்படி வேம்பயர் ஆவ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறா. ஆமா, ஒரு வேம்பயர் கிடைச்சா அந்த கடி வாங்கினவங்களும் வேம்பயர் ஆவாங்க, நான் படத்துல எல்லாம் பாத்திருக்கேன் அப்படின்னு ஹீரோ சொல்றான். அதுக்கு அந்த பொண்ணும் கவலைப்படாத, நீ வேம்பயர்லாம் ஆக மாட்ட அப்படின்னு சொல்றா. இந்த கதையை பொறுத்த வரைக்கும் ஒரு வேம்பயர் கிடைச்சு அவங்களும் வேம்பயர் ஆகணும்னா அந்த 2 பேரும் லவ்ல இருந்திருக்கணும். நம்ம ஹீரோக்கு தான் லவ்னா என்னன்னே தெரியாது. அது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட இந்த பொண்ணு நம்ம ஹீரோ மாதிரியே தான், அவளுக்கும் இது வரைக்கும் யாருமே லவ் பண்ணது கிடையாது. அவளுக்கும் லவ்ன்ற ஃபீலிங்க்கு மனசுல இடமே கிடையாது. நைட் நேரம் எல்லாரும் தூங்கிட்டு இருப்பாங்க, இதை பத்தி நம்ம வேணா வெளியே போய் பேசலாமா அப்படின்னு பொண்ணு கேட்க, ஹீரோவும் அந்த பொண்ணும் பார்க்குக்கே வந்துருவாங்க. சரி இப்ப சொல்லு, நான் ஏன் வேம்பயரா மாறல அப்படின்னு ஹீரோ கேட்கறான். அதுக்கு அந்த பொண்ணும் ஒரு வேம்பயர் கடிச்சு இன்னொருத்தவங்க வேம்பயரா மாறணும்னா அவங்க 2 பேரும் லவ்ல இருந்துக்கணும் அப்படின்னு சொல்றா. எனக்கும் லவ்வுக்குலாம் செட் ஆகாது, வேற எப்படி வேம்பயர் ஆகுது அப்படின்னு ஹீரோ கேட்க, வேற எப்படியும் ஆக முடியாது, இதான் ஒரே வழி அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றா. இதுல இருந்து தெரியுது ஹீரோ வேம்பயர் ஆகதான் ஆசைப்படுறான், அவன் நார்மல் லைஃப் எவ்வளவு வெறுக்கிறான்னு. அந்த பொண்ணும் உனக்கு ஏன் ஸ்கூல்ல லவ் கிரஷ் அப்படின்னு யாரும் இருந்தது இல்லையான்னு கேட்கறா. ஹீரோ அவன் ஸ்கூல்ல நடந்தது எல்லாத்தையும் சொல்றான். அதை கேட்டு அந்த பொண்ணும் ஸ்கூல் லைஃப் ரொம்ப போர் அடிக்குதுல்ல அப்படின்னு கேட்கறா. அதுக்கு நம்ம ஹீரோ கொஞ்சம் கூட யோசிக்காம, ஆமா போர் அடிக்குது, நான் உன்ன மாதிரி வேம்பயர் ஆகதான் ஆசைப்படுறேன், நீ அதுக்கு என்ன சொன்னாலும் நான் கேட்கறேன், நான் உன்னை லவ் பண்றேன், என்னையும் வேம்பயரை மாத்து அப்படின்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு அந்த பொண்ணு ஹீரோவை பார்த்து, யாரா நீ, லவ்ன்றது ஒரு ஃபீல், நீ நினைச்சா நான் நினைச்சாலாம் வராது, அதுவா வரணும் அப்படின்னு சொல்றா. அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ என்ன சொன்னாலும் நான் கேட்கறேன், எனக்கு உன்ன மாதிரி வேம்பயர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ரொம்பவே அடம் பிடிக்கிறான். சரி ஓகே, நானும் உன்னை லவ் பண்ண ட்ரை பண்றேன், ஆனா உன் மேல லவ் வர வரைக்கும் நான் உன்னோட ரத்தத்தை தான் குடிப்பேன், எனக்கு எப்பமெல்லாம் பசிக்குதோ அப்ப நீ தான் எனக்கு ரத்தம் தரணும் அப்படின்னு சொல்றா. அதுக்கும் ஹீரோ ஒத்துக்கிறான். சரி ஓகே, இதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் டேட், நீ இன்னைக்கு தான் முதல்ல வீட்டை விட்டு வெளியில வந்திருக்க, இந்த ராத்திரி நேரத்துல இந்த ஊரை சுத்தி காட்டுறேன் அப்படின்னு சொல்லி அந்த வேம்பயர் பொண்ணு ஹீரோவை கையில தூக்கிட்டு இந்த நைட் டைம் ஊரை சுத்தி காட்ட கிளம்பிடுவா. இதோட ஃபர்ஸ்ட் எபிசோட் முடியுது. இதுக்கப்புறமேட்டு ஹீரோ மனசுல லவ் வந்துச்சா இல்லையா, ஹீரோ வேம்பயரா மாறினானா இல்லையான்றது தான் மீதி கதை. என்னால முடிஞ்ச அளவுக்கு இந்த கதையை சுருக்கி சொல்லியிருக்கேன். உங்களுக்கு ஃபுல் அனிமே பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டெலிகிராம் சேனல் லிங்க் கீழே தரேன், அதை தொட்டு பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஒன்று தந்துருங்க. இதே மாதிரி அனிமே சீரிஸ் மூவிஸ் கண்டென்ட் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.